வணக்கம். எல்லா பொழுதுகளுமே அழகானவை தான். அழகாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட. இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையான பொழுதாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை தூவானம் வரவேற்கிறது. பாடலைப் போல மனதுக்கு இதம் தருவது கவிதையும் கூட. அந்த கவிதை ஒரு மனிதனுடைய உணர்வை வெளிப்படுத்தினாலும் கூட நம்முடைய உணர்வுக்கு அது மதிப்பளிப்பதாக, நம்முடைய உணர்வை சொல்வதாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு கவிதை நம்மோடு ஒன்றி போய் விடுகிறது. அது நிச்சயமாக மொழியின் நடனம்தான். பார்த்து ரசிக்கலாம், வாருங்கள். காகத்தை துரத்தி காப்பாற்றி வந்த ஆபத்தை தடுத்தேன். காகத்தை துரத்தி காப்பாற்றி வந்த ஆபத்தை தடுத்தேன். அடைக்கலமாய் கிளிக்குஞ்சு பொத்தி பிடித்த கரம் பூமெத்தையாயிற்று. எங்கள் சிறுகுடிசை கிளிக்கிப்போ நந்தவனம். காகத்தை துரத்தி காப்பாற்றி வந்த ஆபத்தை தடுத்தேன். அடைக்கலமாய் கிளிக்குஞ்சு பொத்தி பிடித்த கரம் பூமெத்தையாயிற்று. எங்கள் சிறுகுடிசை கிளிக்கிப்போ நந்தவனம். சின்ன மகளுக்கு தோழியாயிற்று செல்ல கிளிக்குஞ்சு. என் சின்ன மகளுக்கு தோழியாயிற்று செல்ல கிளிக்குஞ்சு. தத்தி நடக்கிறது, தாவி பறக்கிறது, வாப்பா சொல்கிறது, உம்மா என்கிறது, அச்சு நுச்சென்று மகளை அழைக்கிறது. சின்ன மகளுக்கு தோழி ஆயிற்று செல்ல கிளிக்குஞ்சு. தத்தி நடக்கிறது, தாவி பறக்கிறது, வாப்பா சொல்கிறது, உம்மா என்கிறது, அச்சு நுச்சென்று மகளை அழைக்கிறது. ஒன்றாய் அமர்கிறது, உண்டு மகிழ்கிறது உற்சாக கிளிப்பிள்ளை. எங்களுடன் ஒன்றாய் அமர்கிறது, உண்டு மகிழ்கிறது உற்சாக கிளிப்பிள்ளை. ஒரு கவலை அதுக்கில்லை, பாவம் தாய்க்கிளி. தன் குஞ்சை தேடி அது எங்கு அழுது பறக்கிறதோ. மாமனார் மனக்கசப்போ, நண்பர்கள் பகைதானோ, தொழில் என்ன பாடோ, மனைவி மக்கள் நலந்தானோ, மகன் தின்றானா குடித்தானா என்றெல்லாம் என எண்ணி கவலைப்படுகின்றாயா? மாமனார் மனக்கசப்போ, நண்பர்கள் பகைத்தனரோ, தொழில் என்ன பாடோ, மனைவி மக்கள் நலந்தானோ, மகன் தின்றானா குடித்தானா என்றெண்ணி என எண்ணி கவலைப்படுகின்றாயா? இவளது அரவணைப்பில் ஒரு குறையும் எனக்கில்லை. அழாதே தாயே, அழியும் கிளியும் நல்ல சுகம். பயிற்சி என்றாலே அது ஒரு மனிதனுக்கு சிறப்பு தேர்ச்சியை தருவது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் பயிற்சி என்று சொல்லுகின்ற போது அது கொஞ்சம் இறுக்கமானதாக, கொஞ்சம் சிரமம் தருவதாக இருக்கும் என்பது கூட பலரது அபிப்பிராயம். ஆனால் இந்த பட்டறை உங்களுக்கு தருகின்ற பயிற்சி சுவையானதாக, சுவாரஸ்யமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆளுமைகளை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுடைய கலந்துரையாடலின் ஊடாக உங்களுக்கு இலக்கியம் சார்ந்த, கலை சார்ந்த பயிற்சியை தருகிறோம். அப்படி ஒரு பயிற்சிக்காக இன்று ஒரு ஆளுமையோடு, மிகப்பெரிய ஆளுமை பற்றி கலந்துரையாடுவதற்காக உங்களை நாங்கள் பட்டறைக்குள் அழைத்து செல்கிறோம். ஒரு படைப்பாளியாகட்டும், ஒரு கலைஞனாகட்டும், உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்ட அவன் ஒரு இடத்துக்கு, ஒரு நிலத்துக்கு உரியவனாக இருந்தாலும் எல்லார் மனதுக்கும் உரிமை உள்ளவனாக இருக்கிறான். அந்த உரிமையை நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்படி உரிமை கொண்டாடிய ஒரு மாபெரும் கவிஞன் நம்மை எல்லாம் விட்டு மறைந்து விட்டார். அவர்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நமக்கு மிகவும் நெருங்கியவர் என்று சொல்லுகின்ற போது இலங்கையுடனான அவரது தொடர்பு என்பதையும் விட எங்களுடைய தூவானம் நிகழ்ச்சியை வந்து அலங்கரித்து சிறப்பித்து சென்றவர். அதன் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மதிப்பையும் பெருமையையும் தேடித்தந்தவர். அவர் பற்றி பேசுவதற்காக இன்று கலையகத்துக்கு வந்திருக்கிறார் நீங்கள் நன்கு அறிந்த மேமன் கவி அவர்கள். வணக்கம் மேமன் கவி அவர்களே. வணக்கம். ஒரு ஆளுமையை பற்றி உங்களோடு நாங்கள் இன்று பேச போகிறோம்.
இப்போது எல்லா பத்திரிகைகளுமே ஒரு உறவை இழந்துவிட்ட பரிதவிப்போடு இரங்கல் வாக்களை கொண்டு வந்து சேர்க்கின்றன. எல்லோர் மனதிலும் ஒரு சோகம். எங்கோ வாழ்ந்த ஒரு புலவன் இன்று எங்கோ மறைந்து விட்டான் என்றாலும் கூட நம் மனங்களுக்குள் வாழ்கின்றான். எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ படைப்பாளிகள், எத்தனையோ கலைஞர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட ஒரு சிலர் நம்மோடு ஒன்றி போய் விடுகிறார்கள். அப்படி ஒன்றி போனவர்களுள் கவிக்கோவும் ஒருவர். அவர் அப்படி எல்லார் மனங்களிலும் ஒன்றி போவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். நீங்களும் ஒரு கவிஞர் என்ற வகையிலே அந்த ஒன்றுதலுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். உண்மையிலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்ற வகையிலும், ஆனால் அவர் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுகிறார் அல்லது அவருடைய இந்த தனித்துவம் என்ன என்று ஆராய்கின்ற போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன, இந்த புது கவிதை என்ற விஷயம் அல்லது இந்த இலக்கிய உருவம் தமிழுக்கு வந்தபோது அதை தமிழில் ஜனரஞ்சகப்படுத்தியவர்கள். முன்பு எழுத்து சஞ்சிகை, சீசு செல்லப்பா போன்றவர்கள் மிக ஒரு குறுகிய இலக்கிய வட்டத்துக்குள் மட்டும் இருந்த அந்த புது கவிதையை அது ஜனரஞ்சகப்படுத்தியதன் ஒரு குழுவாக வானம்பாடி குழு அமைந்தது. 1970களிலே தமிழ்நாட்டிலே தோன்றிய அந்த இதிலே மூமேதா, அக்னிபுத்திரன், சிற்பி, இப்படி பல்வேறு கவிஞர்கள் உருவாகி அவர்கள் இந்த கவிதையை, புது கவிதையை ஜனரஞ்சகப்படுத்தியதில் அவர்களின் பங்களும் முக்கியம். இதில் என்ன விசேஷம் என்னென்றால், அவர்களோடு தான் நாவண்ணா காமராசன், அவரும் காமராசன், அவர்கள் எல்லோரும் அந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அந்த வானம்பாடி காலகட்டத்திலே தெரிய வருகிறார். ஆனால் உண்மையிலே அவர் வானம்பாடி குழுவை சேர்ந்தவர் அல்ல. இதுதான் அங்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த திராவிட இலக்கிய வளர்ச்சியில், கலாச்சார அரசியல் வளர்ச்சி ஒன்றிலே ஒரு விஷயம் நடந்தது என்னவென்றால், பாரதிதாசன் வழிவந்த கவிஞர்கள் அந்த நவீனத்துவத்தை உள்வாங்காத ஒரு சூழல் இருந்தது. திராவிட சமூக கலாச்சாரத்தில் இல்லாத நவீனத்துவத்தை, ஏற்கனவே சீசு செல்லப்பா போன்றவர்கள் அந்த நவீனத்துவத்தை ஆங்கில மொழி வழியாக அவர்கள் ஒரு வேறு சமூகத்திலிருந்து வந்ததனால் ஆனால் இந்த திராவிட ரீதியானவர்களிடம் நவீன இலக்கியத்தை, நவீனத்துவத்தை கொண்டு வருவதில் இந்த சுரதா என்ற கவிஞர், அது பாரதிதாசனுடைய சிஷ்யர், பாரதிதாசன் வழியே தோன்றியவர். அவரோடு அப்படி இணைகின்ற ஒருவர்கள் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் ஏற்கனவே அந்த சீசு செல்லப்பா போன்றவர்கள் நவீனத்தை கொண்டு வந்து திராவிட இலக்கியக்காரர்களுக்கு நவீனம் வராது என்று சொல்லி கொண்டிருந்த போதே அவர் வழியாக தோன்றிய என்ற சஞ்சிகையினுடைய வெளியீடாக கவிக்கோ அவர்கள் பால்வீதி என்ற ஒரு கவிதை தொகுதியை கொண்டு வருகிறார். அந்த கவிதை சரியலிசம், அதை மெய்யல்வாதம் என்ற அடிப்படையில் எழுதப்பட்ட கவிதைகள். அது ஒரு மிக இருண்மைவாதம், அதாவது விளங்காத்தன்மைன்னு கொஞ்சம் நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம். அந்த கவிதைகளை கொண்டு ஒரு தொகுதியை போட்டார். அது இதுவரை பாரதிதாசன் வழிவந்திருந்த சுரதா கூட ஏற்கனவே மரபு கவிதையில் தான் படிமங்கள், உருவகங்கள் பயன்படுத்தி அந்த ஒரு நவீனத்துவ தன்னுக்குள்ளே உள்வாங்கியிருந்தார். ஆனால் முற்றுமுழுதுமான நவீனத்துவமான ஒரு கவிதை வெளிப்பாடோடு இந்த பால்வீதி தொகுப்பில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெளிப்படுகிறார். ஆனால் அவர் திராவிட கொள்கையிலிருந்து மாறுபடாத நிலையில் அவர் இருக்கிறார். அவரோடு சற்று பிற்காலத்திலே வருகிறார் நாவண்ணா காமராசன். அதற்கு பிறகு தான் தோன்றுகிறது வானம்பாடி இயக்கம். அந்த வானம்பாடி இயக்கத்தில் போய் சேர்கின்றவர்கள் பாரதிதாசன் வழியாக வந்தவர்கள் தான். சிற்பி, மூமேதா, அக்னிபுத்திரன், புவியரசு, இப்படி. அதாவது அந்த இவர்கள் இடதுசாரி தன்மைக்கு மாறிய போது கூட அந்த திராவிட இயக்க அரசியல், ஒரு திராவிட முற்போக்கு இலக்கியத்தை அல்லது இடதுசாரி இயக்கத்துக்கு எதிராக இல்லாததன் காரணமாக இந்த கவிக்கோ அவர்களுக்கும் இந்த வானம்பாடி கவிஞர்களுக்கான ஒரு நெருக்கம் இருந்தது. அவர் கவிக்கோ கொண்டு வந்த அந்த புனையற்பாங்கான அந்த கவிதை போக்குக்கு இவர்களும் தங்களை தயார்படுத்துவதற்கு மிக வசதியாக கவிக்கோ அப்துல் ரஹ்மானும் நாவண்ணா காமராசன் கொண்டு வந்த அமைப்பு, அந்த கவிதை அமைப்பு இருந்தது. அதற்கு பிறகு அவர் அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி, பால்வீதியிலிருந்து வெளிப்படுத்தி வேறு வேறு கவிதை தொகுதிகள் வருகின்றன. அந்த தொகுதிகளெல்லாம் அந்த பால்வீதியில் சொல்லப்பட்ட கவிதை பாணியிலிருந்து வித்தியாசமான, அதே நேரத்தில் வானம்பாடி
கவிஞர்கள் மூமேத்தா, அக்னிபுத்திரன், புவியரசு, சிற்பி போன்ற கவிஞர்கள் கையாண்ட அதற்கு கையாளுவதற்கு கவிதைக்கான முன் உதாரணமாக கவிதை முயற்சிகளை அவர் ஏற்படுகிறார். இது அவருடைய முதலாவது கட்டம். அடுத்த கட்டத்தில் அவர் வருகின்ற போது கட்டுரை இலக்கியத்துக்கெல்லாம் வருகிறார். அதை நாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவரை பற்றி நாம் பேசும்போது அது பேசலாம். ஆம், கவிக்கோ வானம்பாடி காலத்தவர், அதிலிருந்து முகிழ்த்தவர் என்கின்ற ஒரு மயக்க நிலை ஒன்று இருந்தது. அதற்கு உங்களுடைய இந்த பதில் ஒரு விடை தந்திருக்கிறது. ஆம், உண்மையிலே ஈழத்தவர்களுக்கும் பெரும்பாலும் அப்படி ஒரு மயக்கம் இருந்தது. ஆனால் அது அப்படி அல்ல. உதாரணமாக நாவல்னா காமராசன் போன்ற கவிஞர்கள் கூட வானம்பாடி சார்ந்தவர் என்று. ஆனால் அந்த இருவர்கள், அதாவது கவிக்கோவும் நாவலன் காமராசன் போன்றவர்கள் ஏற்கனவே அந்த வானம்பாடி தோற்றம் பெறுவதற்கு முன்னதாகவே இந்த புது கவிதை துறைக்குள்ளே நுழைந்து ஆனால் அவர்கள் அந்த இடதுசாரிகளாக இல்லாததனால் அல்லது பிறகு வானம்பாடி இயக்கத்திலே கவிதைகளில் ஒழித்த அந்த இடதுசாரி குரல் மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டம் 70கள் தமிழகத்திலே. அதனால் அவர்கள் கொஞ்சம் பின்தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்கள் சரியாக அடையாளப்படுத்தப்படவில்லை. ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த கட்டத்தில் அவர்கள் வந்தபோது தான் அவர்கள் சமீபத்தில் அவரே மறுப்பார் அடிக்கடி, நான் வானம்பாடியை சேர்ந்தவர் அல்ல என்று. அந்த ஒரு வகையான அம்சம்தான் கவிக்கோ. ஆனால் அவருடைய அந்த படைப்புகள் அந்த காலத்திலே அவர் ஒரு சிறந்த மரபு கவிஞர். 60களிலே அவர் கவியரங்கத்தில் மிக ஜொலித்தவர். பிற்காலத்திலே அவர் மரபு கவிதையிலேயும் புது கவிதையும் ஒரே விஷயத்தை எழுதி பக்கத்தில் பிரசித்தவர். லதா மங்கேஷ்கர் பாடகி என்ற பாடகியை பற்றி ஒரே நேரத்தில் ஒரு மரபு கவிதையும் ஒரு புது கவிதையும் போட்டு அவர் சஞ்சிகையில் நான் படித்தோம், அவர் வெளியிட்டார். ஆகவே அந்த பால்வீதி வெளியிட்டது தங்களுக்கு ஒரு சவாலாக, எங்களுக்கும் இயலும், திராவிட இயக்கத்தார்களுக்கும் நவீனத்துவம் வரும் என்று காட்டுவதற்காகவும் அவருக்குள்ளே அந்த எழுத்து சஞ்சிகை திராவிட இயக்கத்துக்கு மாறாக இருந்த சஞ்சிகையான எழுத்து சஞ்சிகை போன்றவர்களுக்காரங்களோட பாரம்பரியத்தில் வந்த சஞ்சிகைக்காரங்களோட அவருக்கு இருந்த தொடர்பின் காரணமாக அந்த பால்வீதி வருகிறது. அதன் மூலம் ஒரு முக்கியமான ஒரு புது கவிதையாளராக அவர் இந்த அடையாளப்படுத்தப்படுகிறார். கவிக்கோவை பொறுத்தவரை அவர் நீங்கள் சொன்னது போல பல பரிமாணங்களை காட்டியவர். ஒரு சிலருக்கு ஒரு சில கவிஞர்களைத்தான் பிடிக்கும், ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்களோடு அல்லது அவர்களுடைய ரசனையோடு ஒத்து போகின்றவர்களாக இருப்பதனால். ஆனால் கவிக்கோ போன்றவர்கள் எல்லா விதமான ரசனைக்கும் தீனி போடுபவர்களாக இருந்தார்கள். அதை பற்றிய உங்களுடைய கண்ணோட்டத்தை. உண்மையில கவிக்கோவை நாம் முதலாவது அவர் ஏன் முக்கியமான அடையாளப்படுத்தப்படுகின்ற போது என்னவென்றால், நான் கூறினேன் இந்த திராவிடம் அல்லது வானம்பாடி இந்த பக்கத்திலிருந்து இப்படி ஒரு நவீனத்துவமான முயற்சி செய்தது என்பதன் மூலம் அவர் அடையாளப்படுறார். அந்த பால்வீதி கவிதைகள், சரியலேச கவிதைகள் என்றார். ஆனால் கவிக்கோ அடுத்த கட்டத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கட்டத்திலே அவர் கட்டுரையாளராக மாறுகிறார். இந்த கட்டுரையாளராக மாறுகின்ற போது அவர் செய்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒரு சில உலக ரீதியான தத்துவங்களை கவிதைகளினூடாக அந்த கவிதை உருவங்களின் வழியாக அவர் அதை கொண்டு வருகிறார். உதாரணமாக ஹைக்கூ, அடுத்தது கசல் போன்ற வடிவங்கள். அதே நேரத்தில் மௌலானா ரூமி, சூஃபிசம், ஜென்மத தத்துவ கோட்பாடுகள். அடுத்ததாக வருகின்ற போது இப்படி இந்த போக்குகளை கொன்ற கவிதைகளை அந்த தத்துவங்கள் ஏற்படுத்தின கவிதை உருவங்கள். உதாரணமாக ஜென்மதம் என்று சொன்னால் அது ஹைக்கூவை கொண்டு வந்திருக்கும், சூஃபிசத்தை கொண்டால் அது கசலை கொண்டு வந்திருக்கும். அவர் அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் அவர் கொண்டு வருகிறார். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் அரபு நவீன இலக்கியத்தை, அரபினுடைய நவீன கவிதை இலக்கியத்தை கூட அவர் தமிழுக்கு கொண்டு வரார் புது கவிதை வடிவத்திலே. முன்பு என்ன நடந்தது என்றால், பிறமொழி இலக்கியங்கள் கவிதைகள் குறிப்பாக அந்த மொழிபெயர்க்கின்ற பொழுது தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது அது மரபு கவிதைகளாக மொழிபெயர்க்கப்பட்டன. ஆனால் அந்த வானம்பாடியின் வருகை அல்லது எழுத்து சஞ்சியோடு அது நடக்கின்றது. இந்த பக்கத்திலே, அதாவது இந்த உதாரணமாக உமர் கயாம் போன்றவர்களை, அதாவது மௌலானா ரூமி போன்றவர்கள், அல்லது அவர்களுடைய கவிதை அந்த சிந்தனைகள் எல்லாம் மரபு கவிதையில் கொடுக்கப்பட்டது நிலை மாறி கவிக்கோ, அப்துல் ரஹ்மான், வானம்பாடி போன்றவர்கள் அவர்களுடைய, நான் சொல்றது எழுத்து சஞ்சிகையிலே வந்த புது கவிதை வடிவத்திலான மொழிபெயர்ப்பெல்லாம் மேலேத்தைய கவிஞர்களுடைய கவிதைகள் அல்லது எஸ்ட்ரா பவுண்ட், டிஎஸ்எல்ஏ போன்றவர்கள். ஆனால் இங்கு இந்த மௌலானா ரூமி கீழேத்திய இலக்கியங்கள் அல்லது பாரசீக இலக்கியம் சார்ந்த இலக்கியங்களை உமர் கயாமை அவர்களுடைய தேசிய நாயகம் எல்லாம் மரபுகளை மொழிபெயர்த்திருப்பார். ஆனால் இவர்கள் அதை நவீன இலக்கிய நவீன புதுக்கவிதையில் கொண்டு வரும். ஸோ அதுக்கு பிறகு அவர்
பல நவீன சரியலிசம் போஸ்ட் இந்த வகையான விஷயங்களை பற்றியெல்லாம் கட்டுரைகள் எழுதுகிறார். தலைப்புகளோடு வித்தியாசமான தமிழ்களை அவர் கையாளார். முட்டை வாசிகள் என்கிறார், உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் என்பார். அப்படி இவ்வாறான விஷயங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால், இவைகளை இந்த ஆழமான காத்திரமான விஷயங்களை கட்டுரைகளை அவர் சிறு சஞ்சிகைகளில் எழுதவில்லை. அவைகளை சிறு சஞ்சிகைகளில் எழுதாமல் பெரும் வணிக சஞ்சிகைகளான ஆனந்த விகடன், குங்குமம், பாக்கியா இப்படி பல்வேறு இதன் மூலம் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கம் என்ன, இன்று ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் பல பேர்கள் அல்லது அவர்கள் நடத்துகின்ற குமுதம் நடத்துகின்ற தீராநதி தடம் அது போன்ற ஆனந்த விகடன் நடத்துகின்ற தடம் போன்றவர்களை வர வேண்டிய கட்டுரைகள் எல்லாம் அன்றே அந்த மிக ஒரு வகையான சுவாரஸ்யமான நடையிலே, ஒரு சுவாரஸ்யமான மொழி ஆளுகையிலே இவர் அதை எழுதினார். இதன் மூலம் ஏற்பட்ட ஒரு மிக முக்கியமான அம்சம், அந்த வானம்பாடி கவிஞர்களும் கூட மூமேத்தா அந்த அக்னிபுத்திரன் போன்ற அவர்கள் சிறு சஞ்சிகள் எழுதி கொண்டிருந்தாலும் கூட பெரும் சஞ்சிகளை அவர்களும் எழுதினார்கள். ஆக மக்களிடம் அந்த புது கவிதை இளைஞர்களிடம் மிக பரவலாக பரவிக்கொண்டே போகிற ஒரு சூழலிலே அவர் இந்த கவிக்கோ போன்றவர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் மேலாக இருந்ததுனால் அதே நேரத்தில் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் அவர் இந்த பெருஞ்சஞ்சிகை இந்த வணிக சஞ்சிகை இந்த சூழலை அவர் எதுக்கு பயன்படுத்தி கொள்கிறார் என்றால், இந்த கட்டுரை தொடர்களை எழுதி இந்த நவீன பாரசீக ஜென்மத எல்லா வகையான உலக இலக்கியங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை சாதாரண வாசகனுக்கு கொடுக்கிறார். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த ஜெயகாந்தன் குமுதத்தில் எழுதியது போல், அந்த ஜெயகாந்தன் குமுதத்தில் எழுதிய போது தான் சாதாரண நான் குமுத வாசகர்களிடம் பேசும்போது அவர் சொல்ல ஜெயகாந்தன் நான் படித்திருக்கேன். அப்போ நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும், ஏன்னா ஜெயகாந்தன் இவர் எப்படி படித்திருக்காங்க, குமுதத்தில் ஜெயகாந்தன் எழுதின குமுதத்தில் எழுதின ஜெயகாந்தனைத்தான். அதே மாதிரி ஆனந்த விகடன் எழுதின ஜெயகாந்தன். அதே மாதிரி இந்த சரியலிசம் அல்லது இந்த ஐக்கூகளை பற்றியெல்லாம் இந்த மக்கள் தெரிந்து கொள்வது. ஏற்கனவே தமிழில் ஐக்கூ பற்றிய 60களிலே சீசு செல்லப்பா, கானாசு சுப்பிரமணியன் நடத்திய இலக்கிய வெளிவட்டம் போன்ற பத்திரிகைகள் வெளிவந்திருக்கு, மணி நடத்திய நடை போன்ற. ஆனால் அதற்கு முன்பு 1914ஆம் ஆண்டு சுதேசமித்திரனில் பாரதி ஹைகோ பற்றி எழுதியிருக்கார். ஆனால் பரவலாக இந்த இளம் கவிஞர்கள் மத்தியில் அந்த ஹைகோ பற்றி ஒரு பிடிப்பும் ஆசையும் வருவதென கவிக்கோ போன்றவர்கள் ஏற்படுத்தின மாற்றம்தான். அவர்கள் உருவாக்கின லீலாவதி போன்றவர்கள், அறிவுமதி போன்றவர்கள், இதெல்லாம் அமுத பாரதி போன்றவர்கள் அவர்கள் வழிகாட்டலில் அவர் ஊந்துதலிலே உருவாக்கின போதும் ஹைக்கும் நம் பக்கம் தமிழிலே ஒரு பரவலான கவனத்தை பெறுகிறது. இலக்கிய சஞ்சிகைகள் போன்றவை உயர்ந்தோர் மாட்டு, அதாவது கற்றவர்கள் இலக்கியம் அறிந்தவர்கள் படிக்கக்கூடியவையாக இருந்ததால் இப்படி நீங்கள் ஏற்கனவே பேரு குறிப்பிட்ட சஞ்சிகைகள் அவை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருந்தது. சாதாரண பாமர பெண்ணும் ஒரு இல்லத்தரசியும் ரசிக்கக்கூடிய படைப்புகளை கொண்டவையாக இருந்தது. அதனால் அது எல்லோரையும் சென்றடையும் என்கின்ற நோக்கத்தோடு தான் கவிக்கோ போன்றவர்கள் அவற்றின் பக்கம் திரும்பினார்களா? உண்மையிலே இந்த வெகுஜன இந்த வணிக சஞ்சிகைகள் என்று சொல்லப்பட்டவைகளுடைய இந்த 70களிலே ஒரு சமூக அரசியல் கல்வித்துறை மாற்றங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்திலும் சரி, இலங்கையிலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி, இந்த புதிய தலைமுறையில் இருந்த கல்வி ஜனநாயக தன்மையினூடாக ஒரு புதிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தின் போது என்ன நடந்தது என்றால், அந்த புதிய தலைமுறை இந்த வெகுஜன சஞ்சிகைகள் கூட கொஞ்சம் சீரியஸான விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அது வெறுமனே வெறும் சப்பை குப்பையான அல்லது வெறும் பொழுதுபோக்கு அம்சங்களை விட சமூகவியல் ரீதியாக சில விஷயங்களை பேச வேண்டும். சமூக விமர்சனம், அரசியல் விமர்சனம். பொதுவாக நீங்கள் 70களிலே பார்த்தீங்கன்னா அந்த வானம்பாடி கவிஞர்களிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்து இளைய சமூகத்திலிருந்து இந்த அரசியல் விமர்சனம் என்றொன்று தோற்றம் பெற்றது. அப்படி பேசும்போது அவர்களுக்கு நல்ல ஆயுதமாக இருந்தது என்னவென்றால் கவிதை. அதுக்கும் ஏன் கவிதையாக இருந்ததென்றால், இவர்கள் வானம்பாடிக்காரர்கள் அறிமுகப்படுத்திவிட்டு இந்த புது கவிதை அவங்களுக்கு இலக்கணம் படிக்க தேவையில்லை, உடனடியாக கைவரப்பெறுகின்ற அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்ததன் காரணமாக உண்மையிலே அன்றைய காலத்திலே வானம்பாடியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சிறு சஞ்சிகள் வெளிவந்து கொண்டிருந்தன. வானம்பாடி, அப்புறம் வேள்வி, இப்படி நூற்றுக்கணக்கான சிறு சஞ்சிகள் வானம்பாடி பாணியான சஞ்சிகள் வந்து கொண்டிருந்த போதும் கூட
கவிக்கோ போன்றவர்கள் அவர்களுடைய அந்த திராவிட இயக்க மற்றது அரசு தொடர்பின் காரணமாக அந்த சமூகத்தை அந்த கலாச்சாரத்தை சேர்ந்த அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருந்த வெகுஜன பத்திரிகைகளிலே அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆக இது மூலம் ஏற்பட்டது என்னவென்றால் இது ஒரே நேரத்தில் நடக்கின்றது. இந்த வெகுஜன ரீதியாக இலக்கியம் கவிதை என்ற அந்த புது கவிதை போக்கும் இந்த சமூக அரசியல் விமர்சன மனோபாவம் இளைஞர்கள் இதெல்லாம் சேரும் போது மற்ற தமிழ் வழியாக கல்வி படித்தவர்கள் பெருகி கொண்டு போன சூழலில் ஆங்கிலத்திலே நடக்கின்ற இலக்கிய முயற்சிகள் அது நாம் இன்னும் மேலதிகமாக கவிக்கோ போன்றவர்கள் அரபு மொழி உருது மொழி முயற்சிகள் எல்லாம் தமிழுக்கு கொண்டு வர அந்த விஷயம் ஒரு புதிய ஒரு கவர்ச்சியை அல்லது ஒரு மிகப்பெரிய புதுமையை அது வெளிப்படுத்தியதன் காரணமாக நிச்சயமாக கவிக்கோவுடைய பங்களிப்பால் இத்தகைய புதிய தலைமுறையினருக்கு எக்ஸ்ட்ரா பவுண்டை தெரிகிறது. நான் சொல்வது இந்த பக்கத்தில் உள்ள அவர் எக்ஸ்ட்ரா பவுண்டை தெரிகிறது, உமர் கயாமை புரிகிறது, இப்படி பல்வேறு ஜென்மத தத்துவம் புரிகிறது, சூஃபிசத்தை பற்றி தெரியும். பித்தன் போன்ற அவருடைய கட்டுரை தொகுப்புகள் சூஃபிசத்தை சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு தொகுப்பில் அவருடைய கட்டுரை தொகுப்பில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லாமே ஒரு நவீனத்துவமான அதாவது குறிப்பாக கீழத்தேய சமூகத்தினுடைய இந்த பாரசீகம் அப்படியானது இது தமிழுக்கு புதிதாக இருந்தது. ஆகவே இது ஒரு வெகுஜனாதி பத்திரிகைகளுக்கு கூட ஒரு விசேஷம் என்னவென்றால் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய விஷயமாக அவர்கள் பார்த்தார்கள். அது ஒரு தரமான இலக்கியமா அல்லது அது ஒரு தாக்கப்பூர்வமான இலக்கியமா என்றதை பார்த்ததை விட இதுவரை அவர்களுடைய பத்திரிகைகளில் பேசப்படாத பொருளாக இருந்தமையால் அதை அவர்கள் முன்னுரிமை கொடுத்ததன் மூலம் ஏற்பட்ட நட்பயன் என்னவென்றால் இந்த இளைய சமூகம் இதையெல்லாம் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அதன் காரணமாகத்தான் இன்ன குழுவுக்கு வேண்டியவர் அல்லது இனத்துக்கு மதத்துக்கு என்று இல்லாமல் எல்லோருடைய இதயங்களிலும் இடம் பிடித்தவராக கவிக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த கவிதை கட்டுரை தவிர்ந்த ஏனைய இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகள் பற்றி நான் குறித்தேன். அவர் 1960களிலே இருந்தே அவர் ஒரு மரபு கவிஞர், மேடை கவிதை அரங்கர். பிறகு பிற்காலத்திலே அவர் கம்பன் இலக்கியத்திலே கம்பராமாயணத்திலே கம்பன் சொற்பொழிவுகள் மற்றது பல்விதமான சொற்பொழிவுகளை குறிப்பாக இலங்கைக்கு வருகிற கம்பன் கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்ற ஒரு போக்குகளும் அவர் அதை பற்றிய அக்கறை கொண்டு செயல்பட்டவர். ஸோ அவர் என்ன செய்வார் என்றால் இந்த கம்பராமாயணத்தை பற்றியும் பேசுவார், இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தை பற்றியும் பேசுவார். ஏன்னா அவருடைய பரந்த வாசிப்பு அது மிக முக்கியமான. அதே நேரத்தில் அவர் கவிஞராக இல்லாமல் இதுக்குமே அவருடைய அந்த தாக்கம் இங்கு உலக பூராவும் கவிதை மலேசியா போன்ற நாடுகளிலே முஸ்லீம்கள் மத்தியில் இது பெரும் ஏனென்றால் அவர் பிற்காலத்திலே அவர் அந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் என்று போதும் அதனோடு அவர் தொடர்புபடுகின்ற போது அவருடைய கவிதைகளிலே இஸ்லாமிய புராணிக அந்த ஐதீகமான சொற்கள் எல்லாத்தையும் படிமங்களாக பயன்படுத்துவார். அவர் கிறிஸ்துவ மதத்தை பற்றிய இதுகளும் கூட பயன்படுத்துவார், அவர் சைவ மத இதுகளையும் கூட பயன்படுத்துவார். இங்கு தவங்களே சாபங்களா வரங்களே சாபங்களா தவங்கள் எதற்காக என்பார். இவரை மாமிசம் விரலாகிறது இந்த ஜெபிப்பது இதெல்லாம் பற்றியெல்லாம் படிமமாக்குவார். இந்த வகையான ஒரு தாக்கத்தை நாம் இலங்கையிலே தமிழ் முஸ்லீம் கவிஞர்களிடையும் அவருடைய அந்த தாக்கத்தை பார்த்தோம். அதே நேரத்தில் தமிழ் கவிஞர் மொத்தமாக ஈழத்து கவிதையிலே அந்த 70க்கு பின் வானம்பாடி கவிதை இயக்கத்தில் எழுதிய வந்தவர்களிடம் அது 80க்கு பின் அல்ல, இலங்கையோடு 70க்கு பின் அந்த வானம்பாடி கவிதையின் தாக்கம் இலங்கைக்கு வந்தபோது கவிக்கோவுடைய தாக்கம் 80களுக்கு பின் கவிக்கோவுடைய கவிதை தாக்கம் தனியாக சில பேரிடம் வெளிப்பட்டது. உதாரணமாக ரவுஃப் அசீர், உஸ்மான் மரிகா, அசீஸ் நிசாருதீன் இப்படி போன்ற கவிஞர் சிலர் அந்த பாணியான கவிதைகள் எழுதினார்கள். வானம்பாடி கவிதை கிழக்கு மாகாணத்திலிருந்து கவிக்கோவுடைய தாக்கத்திலிருந்து இந்த சொற்கள் அவர் அப்படி ஒரு தளத்துக்கு போனார். மற்றது அவர் செய்திருக்கிற சில ஆய்வுகள், உதாரணமாக புது கவிதை படிமம் குறியீடுகளை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அந்த மூலம் புதுக்கவிதை இந்த படிமம் என்றால் என்ன, குறியீடு என்றால் என்ன என்று தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சூழலை அவர் உருவாக்கியிருக்கார். அந்த விதத்திலே அவருடைய அந்த கவிதைகள் ஒவ்வொன்றிலையும் இந்த விஷயங்களை அவரே சுயமாக கசல்கள் எழுதியிருக்கிறார். இந்த கசல் என்றது அது மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, அந்த உருவத்தை பற்றிய விளக்கம் மட்டுமல்ல, அவரே புதிய கசல்களாக எழுதியிருக்கிறார். அந்த உருவத்தை பயன்படுத்த ஹைக்கூகள் எப்படி ஒருத்தர் புரிந்து எழுதுவதோ அந்த
போன்று இந்த கசல் வடிவமும் அதுக்கு என்று தனியான வடிவம் இருக்குது. அதுக்குரிய பாரசீகமான சூழல் இருக்குது. அதுக்கு சில வர இலக்கணங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணி அவர் தமிழிலும் எழுதியிருக்கார். ஸோ அவருடைய இந்த முயற்சிகள், அதாவது கவிக்கோவை பொறுத்த வரையில் நான் வெறும் அவர் கவிஞராக அடங்கிவிடவில்லை. அவர் புதுக்கவிதைக்குள்ள பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பினும் கூட அந்த கட்டுரை தொகுப்புகள், இந்த கம்பன் கழகம் மற்றும் இந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கியம், மற்றது இந்த ஆய்வேடுகள், இவற்று மொத்தமாக பார்க்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக செயல்பட்டிருக்கிறார். அவர் பல கவிஞர்களை உருவாக்கியிருக்கிறார். அறிவுமதி, யுகபாரதி, இளையபாரதி இந்த தமிழ்நாட்டிலும் இங்கும் பல அவருடைய தாக்கத்தால் எழுதியிருக்கிறார்கள். நான் அப்பொழுது கூறியது போல். ஆகவே அவருடைய இந்த செயல்பாடுகள் நிச்சயமாக இறுதி வரை அவர் இந்த வானம்பாடி இயக்கத்தினுடைய கருத்தியலுக்கு, அதாவது அவர்கள் சார்ந்த இடதுசாரி கொள்கைக்கு அவர் தன்னை சாய்த்து கொள்ளவில்லை என்பது உண்மை. ஆனால் அதுக்கு பிறகு வேறு வேறு கோட்பாடுகள், உதாரணம் நான் கூறியது போல் சூஃபிசத்தில் போன்ற இதுகள் அதீதமான ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர் கடைசி காலத்திலே அவர் நபிநாயகத்தை பற்றி ஒரு காவியத்தையும் கூட எழுதி கொண்டிருந்ததாக அறிகிறோம். இத்தகைய ஒரு பரந்த ஒரு மிக ஆழமான ஒரு பங்களிப்புடன் அவர் தன்னை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். நிச்சயமாக கவிக்கோ போன்ற பெருங்கவிஞர்கள் ஒரு இடத்துக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்கே சொந்தமானவர்கள். உலகமே அவர்களை உரிமை கோருகிறது, உரிமை கொண்டாடுகிறது. நீங்கள் கம்பன் கழகம் பற்றி சொன்னீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அவருடைய அறக்கட்டளை நிதியத்திலிருந்து சிறந்த இளம் கவிஞர்களுக்கு மகரந்த சிறகு என்கின்ற விருது கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுவும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒன்றுதான். என்னென்ன ஈழத்து படைப்பாளிகளுக்காக அவர் செய்கின்ற ஒரு மிக முக்கிய பணியாகவே அது மாறி இருக்கிறது. அவருடைய தாக்கத்தால் எழுதுகின்றவர்கள் மட்டுமல்ல, அதுக்கு மேலாக வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு கூட அவர் அதை கொடுப்பதற்கு இது ஏற்பாடு செய்திருக்கிறார். நிகழ்ச்சியை இந்த அம்சத்தை நிறைவு செய்யும் கட்டத்திற்கு நாங்கள் வந்துவிட்டோம். சிறப்பாக அல்லது குறிப்பாக ஏதேனும் விவரங்களை தர வேண்டியிருந்தால்? இந்த இடத்தில் நான் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். தமிழகத்தில் தோன்றுகின்ற அத்தனை கவிஞர்களும் ஏதோ விதத்தில் சினிமா பாடலாசிரியர்களாக மாற வேண்டும் அதை ஆசைப்படுவார்கள். ஆனால் கவிக்கோ அவர்கள் இறுதி வரை இந்த சினிமா துறைக்கு தானே போகவே இல்லை. இந்த பாடலாசிரியராக மட்டுமல்ல, வசனக்கார இந்த துறையிலும் அந்த பங்களிப்பை அவர் செய்யவில்லை. அதற்கு அவர் அடிக்கடி சொல்வது உண்டு, அம்மி கொத்துவதற்கு சிற்பியதற்கு, அம்மி கொத்துவதற்கு சிற்பியதற்கு. ஆனாலும் கூட அவர் உருவாக்கிய மாணவர்கள் அறிவுமதி, யுகபாரதி, இளையபாரதி போன்றவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களாலும் இதுவும் செய்ய முடியும் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு இணங்க அவருடைய ஒரு கவிதையை இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுடைய இசையமைப்பிலே சமீபத்தில் அவர் இறக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இசையமைத்தார்கள். ஒரு திரைப்படத்திலே அது இடம்பெறப் போகிறது. ஆனாலும் அது அவருடைய கடைசிவர் அவர் அதுக்கு சமரசம் பண்ணிக்கொள்ளவில்லை என்பதுதான் அது உண்மை. அது இந்த மாணவர்களை வேண்டுகோளுக்கு தங்களுக்கும் இது செய்யலாம், இவருக்கும் இதை செய்யலாம், அவருடைய கவிதையைத்தான் அவர்கள் அதை இசையமைத்திருக்கிறார், பாடலாக்கிறார் என்ற வகையில் அவர் மிக முக்கியமான நான் நினைக்கின்றேன் காலத்தால் வாழுகின்றவர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு வளமையான ஒரு நிலைமைக்கு அப்பால் அவருடைய பங்களிப்புகள் ஒரு சேர உட்கார்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையிலே அவர் என்னுடைய நூல்களுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார். இலங்கைக்கு வந்த போது எல்லாரோட ஆனால் ஒட்டுமொத்தமான இந்த ஆளுமை, இலக்கிய ஆளுமை, அந்த படைப்பாளி ஆளுமை என்று வைக்கின்ற போது அவர் ஆற்றி சென்றிருக்கிற இந்த பங்களிப்புகள் மிக முக்கியம். இது காலத்தால் வாழப்போகின்றனவை. இதால் தாக்கத்தால் உருவாகினவர்கள் பிற்காலத்தில் திசை மாறி போயிருக்கலாம், வேறு வேறு போக்குகளுக்கு இருக்கலாம். ஆனால் அவர்கள் தோற்றத்திற்கு, அவர்களுடைய உருவாக்கத்திற்கு வித்தாக, அவருடைய ஊந்துதலாக அவர் அமைந்திருக்கிறார் என்ற வகையிலே அவர் ஒரு சிறந்த ஒரு இலக்கிய இயக்கமாக இயங்கி மறைந்திருக்கிறார். இருந்தாலும் உடலால் அவர் மறைந்திருந்தாலும் நிச்சயமாக அவருடைய இந்த படைப்பாக்கம், இந்த பங்களிப்பின் மூலம் எம்மோடு என்றென்றும் வாழ்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை. கவிக்கோ என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை எல்லோருக்கும் சொந்தமானவர். அவருக்கு சமர்ப்பணமாகியது எங்களுடைய இன்றைய பட்டறை நிகழ்ச்சி. அதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்கிய உங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் ரசிகர்கள் மட்டுமல்ல, சிறந்த படைப்பாளிகளும் கூட. அதனால்தான் தூவானம் குறுந்திரைப்படம் தயாரிப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறது. அதே போல நீங்கள் நல்ல வாசகர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே தான் உங்களை நாங்கள் இப்போது நூலகத்துக்கு அழைத்து செல்ல போகிறோம்.
யாழ்ப்பாணம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியான நூலகம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றும் ஒரு நூலுடனே உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்றைய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்ற நூல் சீத்துவக்கேடு. கூனா ரஜீவன் எழுதிய சீத்துவக்கேடு என்கின்ற கவிதை நூல். நூல்கள் பல விஷயங்களை, பலருடைய பல அனுபவங்களை ஒரே இடத்திலே நமக்கு பெற்று தருகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. நூல் வாசிப்பு என்பது மனிதனை பெருமளவிற்கு பூரணத்துவப்படுத்துவதாகத்தான் நாம் எல்லோருமே அறிகிறோம். நூல் வாசிப்பு அனைவருடைய வாழ்க்கையிலும் அனைவருடைய வாழ்க்கை பயணத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பயணங்களிலேயே சில எழுத்தாளர்கள் நூல்களை எழுதி முடித்து விடுகிறார்கள். வாழ்க்கை பயணமும் எழுத்து பயணமும் ஒன்றையொன்று பிணைந்திருக்கின்றது. வாழ்க்கை அனுபவங்களையே பலர் தம்முடைய நூல்களிலே எழுதியிருக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் பின்னால் வருபவர்களுக்கு எவ்வளவு அறிவுரைகளை சொல்கின்றது, எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் நாம் செய்யலாம் என்பதை அனுபவம் சார்ந்து அவர்கள் பேசியிருப்பார்கள். மரணம் யாருக்கும் தெரியாது எப்படி வரும், எப்படி இருக்கும் என்று. மரணித்தவர்கள் திரும்புவதும் கிடையாது. அதுபோல்தான் ஒவ்வொரு செயல்களுமே நாம் எது மிகவும் அதிசிறந்ததாக இருக்கும், அதிசிறந்த நோக்கத்தோடு இருக்கும் என்பதை அறிந்து நாம் செயல் புரிந்தால் எல்லோருக்குமே நலமாக இருக்கும். இந்த சீத்துவக்கேடு என்ற தலைப்பை பார்த்தீர்களானால் இது கிட்டத்தட்ட அதோடு தொடர்புடையது. வீட்டில் ஏசும் பொழுது, திட்டும் பொழுது வளமையாக பேசிக்கொள்வார்கள், இலகுவாகவும் பேசிக்கொள்வார்கள். உங்களுடைய சீத்துவக்கேடு நல்லா தெரியும் என்று. அதாவது உள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியில் தெரியாமல் பாதுகாத்து கொள்வார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகள் குடும்பத்தினுள் பேசப்படும் போது சீத்துவக்கேடு என்பார்கள். அவளுடைய சீத்துவக்கேடு, அவனுடைய சீத்துவக்கேடு அப்படி என்று சொல்வார்கள். கூனா ரஜீவன் அவர் எந்த சீத்துவக்கேட்டை இதில் சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். இவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே தான் அனுபவித்த விஷயங்களை, தான் நேரடியாக பார்த்த விஷயங்களை, வேலைத்தலங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்த மாதிரி மனிதர்களுடைய நிறங்களை, மனிதர்களுடைய சாயம் வெளிறி போன முகங்களை, இந்த மாதிரி மனித சீத்துவக்கேடுகளையும் அரசியல் சீத்துவக்கேடுகளையும் சமூக சீத்துவக்கேடுகளையும் எழுதி இந்த சீத்துவக்கேடு என்ற நூலை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நூல் படிக்க வேண்டிய ஒரு நூல் என்று தான் நினைக்கிறேன். நீங்களும் படிக்க வேண்டும். அவர் எழுதிய சீத்துவக்கேட்டினை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான ஒரு சொல்லாக அல்லாமல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் சமூகத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்து பேசியிருக்கின்றார் கூனா ரஜீவன். அவருடைய ஒரு கவிதையினை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். பூச்சிகளால் நிரம்பிய சுவர் என்று தலைப்பிட்டிருக்கிறார். இன்னமும் பூசப்படாத சுவர்களை நோக்கி பூச்சிகள் புறப்பட்டன. இன்னமும் பூசப்படாத சுவர்களை நோக்கி பூச்சிகள் புறப்பட்டன. வரையறுக்கப்பட்ட ஓவியத்திலிருந்து தூரிகள் வெளியேறிக்கொண்டிருந்தன. வரையறுக்கப்பட்ட ஓவியத்திலிருந்து தூரிகைகள் வெளியேறிக்கொண்டிருக்கின்றன. கரப்பான் பூச்சிகள் அரிக்கப்பட்ட வரலாற்றில் பள்ளி மாணவர்கள் புதிதாய் கோலமிடுகிறார்கள். கரப்பான் பூச்சிகளால் அரிக்கப்பட்ட வரலாற்றில் பள்ளி மாணவர்கள் புதிதாய் கோலமிடுகிறார்கள். பூச்சிகளால் நிரம்பி இருக்கிறது சுவர். இது சாதாரணமான ஒரு கவிதை போலதான் எங்களுக்கு படித்தால் தெரிகிறது. ஆனால் இது உள்ளார்ந்தமான ஒரு விஷயத்தை ஆழமாக ஊடுருவி செல்கிறது. வரலாறு என்பது நமக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி மிகவும் கேளிக்கையாக பேசிவிட்டு போகிறவர்கள் உண்டு. ஆனால் வரலாறு என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எங்களுடைய கலாச்சாரத்தின் வரலாறு என்ன, எங்களுடைய பண்பாட்டினுடைய வரலாறு என்ன என்பது ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இன்று பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீர்களானால் பாடப்புத்தகத்தில் இருப்பது பரீட்சைக்கு என்ன வேண்டுமோ அவ்வளவுதான் தெரியும்.
சில ஆண்டுகளுக்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன் கற்பித்தது போல் பல வகையான விஷயங்களையோ அல்லது வரலாறு சார்ந்த உண்மையான விஷயங்களையோ ஒன்றிய மாணவர்கள் கற்றுக்கொள்வது மிகவும் குறைவாக இருக்கிறது. அது மட்டுமின்றி வரலாற்றிலே நிறைய புனைவுகள் சேர்க்கப்பட்டு விட்டன. அந்த வரலாறுகள் எப்படி இவ்வளவு புனைவுகளோடு இருக்கின்றன, இதன் மூலம் எது, அந்த மாதிரியான விஷயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக பார்த்தீர்கள்னு சொன்னால் பாவக்குளத்தை வவுனியா மாவட்டத்திலே ஒரு பெரிய குளம் இருக்கிறது. குளக்கோட்டனால் கட்டப்பட்ட குளம் என்று பெயர் பெற்றது பாவக்குளம். அது அந்த பகுதி முழுக்களுக்குமான நீரை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளம். அந்த குளத்தினை ஒரு நிறுவனம் புனரமைக்கிறது. புனரமைச்சிட்டு அதுக்கு புனரமைச்சவர்கள் தங்களுடைய பெயரை திருத்தி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அடுத்து வந்தவங்க இது இவர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லி போடுகிறார்கள். இது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த குளத்தை புனரமைத்தவர்கள் ஒவ்வொரு காலப்பதியும் புனரமைக்க தங்களுடைய பெயர்களை மாற்றி தாங்களால் தான் கட்டப்பட்டது என்பது மாதிரியே அந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். அது மிகவும் தவறானது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வரலாற்றின் எச்சங்கள், எங்களுடைய பண்பாட்டின் எச்சங்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. அது அந்த மாதிரியான தகவல்களை மிகவும் சரியாக பின்வருகிறவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதனால் நாம் எழுதி வைக்கும் பொழுது மிகவும் கவனமாக எழுதி வைக்க வேண்டும். வரலாறு மிகவும் முக்கியம். இந்த சீத்துவக்கேடு நூல் பல கவிதைகளை தந்திருக்கிறது. கூனா ரஜீவன் அவர்கள் கிளிநொச்சியிலே கலாச்சார உத்தியோகத்தராக பணிபுரிகிறார். அது மட்டுமின்றி யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியிலே வசித்து வருகிறார். இவர் யாழ் பல்கலைக்கழக மாணவன். இவருடைய முதல் ஒரு கவிதை நூலும் இதற்கு பிறகு மெல்ல நகும் அப்படி என்ற ஒரு கவிதை நூலும் வெளிவருகிறது. இவர் இதிலே கிட்டத்தட்ட 50 கவிதைகள் வரை எழுதியிருக்கின்றார். பெரும்பாலும் சமூகம் அரசியல் சார்ந்த கவிதைகளையே இந்த கவிதை நூலில் தந்திருக்கின்றார். இந்த கவிதை நூல் படிப்பதற்கு இலகுவாகவும் பல கருத்துக்களை நிறைத்ததாகவும் இருக்கின்றன. வாசகர்களுக்கும் புதிதாக வாசிக்க வருகிறவர்களுக்கும் நான் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். கூனா ரஜீவனுடைய கவிதை நூல் சீத்துவக்கேடு. நீங்களும் படிக்கலாம். இந்த சீத்துவக்கேடினுடைய நூல் பற்றின அறிமுகம் இத்தோடு நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் நல்ல வாசகர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நூல்களாக கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நல்ல நண்பர்களாக உங்களுக்கு நூல்களை தேடித்தந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இப்போது நூலகத்திலிருந்து வெளியே வந்து உங்களிடமிருந்தும் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.